வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் நம்ம பார்க்க மூவி வந்து இச்சி த கில்லர் 2001 ரிலீஸ் ஆன ஒரு எக்கூசா ஸ்பிளாட்டர் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ போகிறது முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். இந்த ஸ்பிளாட்டர் ஃபிலிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்சம் வைலன்ஸ், இந்த வெட்டு குத்து அடிதடி, இந்த ரத்தம், உடம்பு பிரித்து அடிக்கிறது, ஒரு மாதிரி இதெல்லாமே வந்து க்ளோரிஃபை பண்ணி காட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த படம் ஃபுல்லாகவுமே முக்கால்வாசி படமே அப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான் ஸ்பிளாட்டர் ஃபிலிம். அந்த வகையில் ஒரு ஃபிலிம் தான் இந்த ஃபிலிம். இந்த படத்தில் கேரக்டர்ன்ற பார்த்தீங்கன்னா ரெண்டே கேரக்டர் தான். ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யக்குசாவோட ஒரு பெரிய கேங் லீடர் ஒருத்தர் இருப்பார். அவர் ஆக்சுவலாக வந்து இறந்துடுவார். இறந்ததுக்கப்புறம் அந்த பழியை வந்து இச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே போட்டுருவோம். ஓகேங்களா. இன்னொரு பக்கம் அந்த இறந்து போன கேங் லீடருக்கு ஒரு விஸ்வாசி ஒருத்தர் இருப்பான், காக்கிஹாரா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து சரியான ஒரு சாட்டிஸ்ட் மாதிரி. அவன் மற்றவங்கள டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி அதில் ப்ளஷர் வரும். ஏன்னா நம்ம ஆளே ஒரு மாதிரி பார்க்க சைக்காக இருப்பாப்புல. அவரை பார்த்தாலே வந்து அவங்ககிட்ட வம்பு வச்சிக்கூடாது, அவனை பார்த்தா ஒரு 10 அடி தள்ளி போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாப்புல நம்ம ஆள் அப்பியரன்ஸு. ஆனால் ட்ரெஸ்ஸிங் வந்து சச் அ ஃபேஷனபிள் கை. ஒரு மாதிரி அவர் ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து ஸ்வாகாக இருக்கும். ஆனால் அவரை பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி நான் கிட்ட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறார். இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து பார்க்குற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி பிரித்து எடுக்கிறாரு. அவரோட பாஸ் அவருக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறாப்புல. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவர் செத்தாலும் பரவாயில்ல, பாஸை கண்டுபிடிச்சி தான் சாவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காரு நம்ம காக்கிஹாரா. இன்னொரு பக்கம் அந்த இச்சின்றவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சின்ன பையன். அவனுக்கு வந்து சின்ன வயசில் வந்து அவனை நிறைய புள்ளி பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஸ்கூல் பசங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கூல் யூனிஃபார்மாக தான் இருப்பானுங்க. ஸ்கூல் பசங்க ஒரு 4 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம பையன் வந்து இச்சின்றவன் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கிட்ட வந்து கலாச்சிட்டு போயிடுவானுங்க. இந்த மாதிரி என்னடா பார்க்குற, ஒன்று தடுக்கணும், ஏதாவது பண்ணணும், இன்னும் சும்மா பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து அப்படி கலாச்சிட்டானுங்க. ஒரு மாதிரி டபுள் மீனிங்கில் கலாச்சிட்டானுங்க. ஓகேங்களா. கலாச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்போலேருந்து நம்ம இச்சிக்கு வந்து இந்த புல்லிஸை பார்த்தாலே ஒரு ஒரு கோவம் வரும். அவனை லைட்டாக ட்ரிகர் பண்ணி விட்டோன்னா, நம்ம இச்சி வந்து ஒரு சூட் வச்சுருப்பாப்புல. அந்த சூட்டில் வந்து இந்த காலில் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். நம்ம ஆள் வந்து சுற்றுன்னு சுற்றுவார். அப்படியே வெட்டிடுவார். ஸோ அப்படி அவரை லைட்டாக டியூன் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. ஆள் வந்து கில்லிங் ஸ்ப்ரீ ஆகிடுவார் போல். சுற்றி இருக்கிற எல்லாரையும் வந்து முச்சுட்டு போயிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு 2 பேர். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இச்சியை வந்து ட்ரிகர் பண்ணுறது ஒருத்தர். ஓகேங்களா. அவர் ட்ரிகர் பண்ணி இந்த எக்குசா எல்லாருமே வந்து கொல்றாங்க. ஓகே. எப்படின்னா, ஒரு ரூம் ஃபுல்லாக ஒரு எக்குசாஸ் இருப்பாங்க. ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. நம்ம ஆள் இச்சி போயிட்டு சூற விட்டுருவார். இந்த மாதிரி செஞ்சு விட்ருவார். உள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து முடிச்சு விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த விஷயங்கள் வந்து அப்படி படிப்படியாக போகுது. ஒரு பக்கம் வந்து நம்ம காக்கிஹாரா வந்து இச்சி தான் கொல்றான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இச்சியை தேடி ஆகணும். ஏன்னா வந்து அவங்க கொல்ற அந்த ஸ்டைல்லாம் பார்த்து நம்ம ஆளுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாப்புல நம்ம நம்ம காக்கிஹாரா. என்னடா அவன் எனக்கே டஃப் தரான், அவன் நேரில் பார்த்தே ஆகணும், அவன் கையால் செத்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவன் சண்டை போடணும், அவன் கூட சண்டை போட்டு தான் சாகும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க படத்தை. ஓகேங்களா. படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு தேவையான அந்த கோர்சமு, நியூடிட்டி, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் சீன்ஸ் எல்லாமே படம் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸ் தவிர நம்ம நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வருவோம். இப்படிப்பட்ட ஒரு 2 பேர் வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது எப்படி இருக்கணும் ஃபைட்டு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அங்கே நடக்கிறதோ ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம். அந்த கிளைமேக்ஸ் மட்டும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பக்காவாக முடிச்சிருந்தாங்கன்னா படம் சூப்பராக இருந்திருக்கும். இந்த இந்த ஜான்ராவை லவ் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு ஒரு ப்ரெசன்ட் மாதிரி தான், நல்லாவே பார்க்கலாம். ஓகேங்களா. அதே சமயத்தில் இது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஆங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், கலர்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இந்த சவுண்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே படத்தில் வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க. ஒரு அதாவது அந்த கோர்சம் லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 4 ரூல்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம நோபடி நியூஸ் நினைக்கிறேன். பாய், ஹாவ் அ கிரேட் டே.